சேஸ்டா தேவதாஸ். வாடா மாப்பிள. ஏண்டா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஏய், யாருக்கிட்டடா மறைக்கிற? இத பாரு, தண்ணி போடுறவன் கண்ணுக்கு ஒரு தீர்க்க தரிசன சக்தி உண்டு. என்கிட்ட மறைக்காத. உன் கவலையை மறைக்கிறதுக்கு ஒரு மிலி அடி. ஐயோ, இந்த பழைய ஞாபகம். ஒரு பெக் அடி. நோ. கமான் மாப்பிள. நோ தேங்க்யூ. கவலையை மறக்கிறதுக்காக இப்படி தண்ணி அடிக்கிறது நியர் எஸ்கேப்ஸ். உன் பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சுட்டதா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. அவ்வளவுதான். ஓ, நீ பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்திக்கிற டைப் இல்ல. குட், கீப் இட் அப். அவன் பிரச்சனை என்ன? அந்த மஞ்சு தானே. அந்த திருப்பூர் சுந்தரி மேல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அவளுக்கு உதவி பண்ணணும்னு நீ ஏன் அப்படி தூ 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 துடிக்கிற? வாய். நோ தியாகு. அவன் மனசுல எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள். இந்த சின்ன வயசுல என்னெல்லாமோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறேன். மாப்பிள, நீ இன்னும் சின்ன பையன், உலகம் தெரியாதவன். அவளுக்கு எத்தனையோ பேரு. நான் ஒரு வழி சொல்லட்டுமா? அவளுக்கு தேவை ஒரு ஆண். பாதுகாப்புக்கு இல்ல, படுக்கைக்கு. ஆமாடா மாப்பிள, இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டு தான். ஒண்ணு வறுமை, ரெண்டு சாவு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்கு, ரெண்ட தவிர. அதாவது ஒண்ணு பணம், ரெண்டு உயிர். பாடாரும் இந்த காதல் கீதல் லவ் மண்ணாங்கட்டி அது இதுன்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே இல்லடா. உடம்புல ஏற்படுற திறவுக்கு இருக்கிற திறவுக்கு தான் காதலும் பேர் வச்சிருக்காங்க. அது சில பேருக்கு சீக்கிரம் அடங்கும், சில பேருக்கு அடங்காது. மஞ்சு மாதிரி. மச்சான், நான் சத்தியமா சொல்றேன். என்ன, நான் தண்ணி போட்டிருக்கேன், அதனாலதான் சத்தியமா சொல்றேன். தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இந்த பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேரும் இருக்க கூடாதுமா. ஒண்ணு காமவேரி, இன்னொன்னு தன் கால் மேலே தான் நிக்கணுங்கிற வேரி. இந்த காமவெறி பிடிச்ச பொண்ணு யாருக்கிட்டையும் சந்தோஷப்பட மாட்டா, சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவ காமவெறி பிடிச்ச பொண்ணு. அவளும் நல்லா வாழ மாட்டா, இன்னொருத்தரும் நல்லா வாழ விட மாட்டா. இன்னொன்னு தன் கால் மேல தான் நிக்கணுங்கிற வேரி. இண்டிபெண்டன்ட். The ladies always dependent. பிறந்தப்போ they are dependent அப்பா அம்மாவுக்கு. வயசு வந்தப்போ they are dependent புருஷனுக்கு. வயசு போனப்போ they are dependent பிள்ளைங்களுக்கு. அவங்க எப்படிடா இண்டிபெண்டன்டா இருக்க முடியும்? இந்த ரெண்டு வெறி பிடிச்ச பொண்ணுதான் மஞ்சு. இவங்க எல்லாம் குடும்பத்துக்கு லாய்க்கல. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பேத்துதான் நினைக்காத. தண்ணி சாப்பிடுவோம் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும். மஞ்சு அமைதியைத்தான் தேடுறான்னு உன்னால எப்படிடா சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்களை இன்னுமா சந்திக்கல? இல்ல மீரா மாதிரி, ஆண்டாள மாதிரி கடவுளையே அடியணும்னு காத்துக்கிட்டு இருக்கா என்ன? அருண் பேசிக்கலி அவ திருப்தி அடையாத பொம்பளையா இருக்கலாம். நிரந்தரத்தையே தேடுறவளா எனக்கு தெரியல. தினமும் ஒவ்வொரு ஆம்பளை கிட்ட அப்பேர் வச்சுக்கதான் எனக்கு தெரியற. இன்னைக்கு நீ, நாளைக்கு நான், அப்புறம் யாரோ. She is a self-pitying sex doll bitch. Please stop it. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மாடல் கிடைச்சதா? இன்னும் இல்லப்பா. கொஞ்சம் போல்டா போஸ் கொடுக்கணும். போல்டுன்னா? போல்டுன்னா ஆடையே இல்லாத மாதிரி. போல்டா போஸ் கொடுக்கணும்னா ஏன் வெளியில போய் தேடுறீங்க? மஞ்சுவே பிரமாதமா இருக்காதா? எக்ஸலன்ட் சஜஷன். ஆனா மஞ்சு ஒத்துப்பாளா? நேர் விருப்பத்தை தெரிவிப்போம். தேவி மனமிறங்கினா நம்ம செஞ்ச பாக்கியம். ஏன் சார் மஞ்சுவோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குமா? ஃபேண்டாஸ்டிக். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவளை பத்தி என்ன தவிர வேற எவனுக்கு நல்லா தெரியும்? எனக்கு தெரியுமே. ஏன் மிஸ்டர் சாரதி, என்னை விட ஒரு பெட்டர் கேண்டிடேட் நான் சஜஸ்ட் பண்ணட்டுமா? அதாவது அவங்களோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரியும். உன் பொண்டாட்டியை தான் சொல்றேன். எப்படி? மஞ்சு பார்த்து பேசு. நீ பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன்.
பொம்பளை கையால அடி வாங்கினேங்கிற பேர் உனக்கு வர வேண்டாம் தாண்டா பாக்குறேன். என்ன டாப்போட் பேசுற? டீ போட்டு பேச நீ என்ன பொம்பளைய? ஏய், நீ என்ன செய்யறேன் பாரு. உன்னால என்ன செய்ய முடியும்? மோட்டார் சைக்கிள்ல பொம்பளைங்களுக்கு ஓசி லிஃப்ட் குடுக்குற சாக்குல உரசிக்கிற ஆள் நீ. மஞ்சு, என்ன காட்டாய்? மஞ்சு, வாட் இஸ் திஸ்? என்ன துச்சாதனம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ மீன் மென்டலி அன்ரெஸ்டிங். இந்த நேரத்துல கண்ண பரமாத்மாவை கூப்பிடாம நானே என்ன காப்பாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஷட் அப். பிஹேவ் யுவர்செல்ஃப். எல்லாம் மத்தவங்க பிஹேவியரை பொறுத்து இருக்கு சார். மீட் மீ இன் மை ரூம். மஞ்சு, இவ்வளவு குழப்பத்துக்கும் நீதான் காரணம். உன் இடத்து எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கு. உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்களே இல்ல ஆபீஸ்ல. இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சகிச்சிட்டு இருக்கீங்க. சாரத்தியோட தகராறு, சீதாலட்சுமியோட சண்டை, சந்தனோட பேசுறது இல்ல. கொஞ்ச நாளா பழகின அந்த அருண், அவனையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. Paul, what do you mean? I mean what I said, dear. மஞ்சு, நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா, ஐ மீன் ஆபீஸ்க்கு keep away. உங்க ஆபீஸ்க்கு நான் நல்லது செய்யணும் அவ்வளவுதானே? I resign. Bye. மஞ்சு, ஏங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க வேலையை விட்டுட்டீங்களாமே. இவ்வளவுதானே? ஏதோ விழுப்புரத்துல கலவரம் இல்லனா டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறந்துச்சோன்னு கேட்க போறீங்களான்னு நினைச்சேன். நீங்க முன்ன பின்ன யோசிக்காம வேலையை விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த காயினை போட போறேன். என்ன சார், வேலை தானே போச்சு, எழவா விழுந்துடுச்சு. மிஸ் அருண், என் கேமை நீங்க விளையாடுங்க, நான் காஃபி கொண்டாடுறேன். மஞ்சு, உங்க ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்திருந்தாலும் நான் தியாகு கிட்ட பேசி உங்க வேலை மறுபடியும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன். பிரத்யா முதுகு சொரியறதுல அப்படி என்ன பிளஷரோ சார். தியாகு எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு தெரியும். கலா, சீக்கிரம் காஃபியை கொண்டு வாயேன். தியாகு பேசிக்கலி ரொம்ப நல்லவன் தெரியுமா? என்ன மிஸ்டர் அருண், காயினை போட்டீங்களா? கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. மஞ்சு, உன்னை ஏன் நான் உங்களை நீ நான் கூப்பிடக்கூடாது? உன்னை உன் கலாவுக்கு அடுத்தபடியா எனக்கு தான் முழுசா புரியுது. முள்ளும் பொதரும் வண்டி போன வழியில நடந்து நடந்து நீ சோர்ந்து போய் அந்த வேதனையில தான் இப்படி பேசுறேன். ஒண்ணு, நான் அந்த தீய அணைக்கணும், இல்லைன்னா அந்த நெருப்பிலேயே விழுந்துடணும். தனியா மலை மேல ஏறி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். நான் எங்க எதுக்காக போறேன்னு எனக்கு தெரியலையே. இவர் காட்டுறது வெறும் இரக்கமா அன்பான்னு புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு தடவை என்னால மனசு இழந்துட்டு இருக்க முடியாது. முந்தியாவது அந்த பலம் இருந்தது, ஆனா இப்போ என்னால முடியாது. இப்படி எல்லாம் தோணினாலும் இந்த உறவு காலை சுத்தி சுத்தி வருது. இதை துண்டிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. கலா, நீ எப்படி இந்த குழப்பெல்லாம் இல்லாம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க? இது எப்படி உன்னால முடியுது? பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது. புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு, பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு, உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது. புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு.
ஆண் கொண்ட தாகம் தீர்க்கின்ற தேகம் பெண்ணென்ற வாரினமோ இது யார் பாவம் ஆண் செய்த சட்டம் அவர் போட்ட வட்டம் அதற்கென்று பெண்ணினமோ இது யார் சாபம் நியாயங்களோ பொதுவானது புரியாமல் போனது பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது புது தாளம் தொட்டு புது ராகமிட்டு பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லை நிஜ வாழ்க்கையிலே பல பேரை சேரும் பரந்தாமன் தன்னை புகழ் பாட கேட்டதுண்டு இந்த பூமியிலே பொதுவானது புரியாமல் போனது பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு உன்னை போலே எந்தன் உள்ளம் ஆடுது புது தாளம் தொட்டு புது ராகம் விட்டு பார்ட்டிக்கு நல்ல ஒரு டீனேஜ் கர்லா பார்த்து அனுப்புடா நல்ல ஓல்டேஜ் கர்லா பார்த்து அனுப்பிச்சிருக்கான் சரி உடுப்பா கிளாமர் இல்ல வயசு இல்ல ஹியூமராவது இருக்கும் பார்த்தா அதுவும் கிடையாது இந்த நோட்ல இருக்கிற 5-10 ஃபிகர் தான் தெரியும் அவளுக்கு பாரு நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பொண்ணை பார்த்து நல்லா செக்அப் பண்ணி மெடிக்கல் செக்அப்டா மெடிக்கல் செக்அப் பார்த்து அனுப்பு சுந்தரியா அது எம்டி ஆனதுக்கு முன்னாலே பார்த்ததா எம்டி ஆனதுக்கு அப்புறம் சொல்லு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்புறம் என்ன மாப்பிள ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும் சொல்ல மறந்துட்டேன் நம்ம மஞ்சு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டா தெரியுமா தெரியுமா அப்போ அவன் மேல இருக்கிற கிக்கு உனக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் நோ நத்திங் லைக் தட் அவன் ஏன் வேலையை ரிசைன் பண்ணான்னு கேட்கவே இல்லையே ஏதாவது காரணம் இருக்கும் அவங்க ஆபீஸை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்காக போனாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஜென்டில்மேன் அட எனக்கு துருவி துருவி பேசுறது பிடிக்காது ஜென்டில்மேன் ஆனா அவங்க சொல்லன்னு நான் எப்படிப்பா கேட்க முடியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே அவங்கள போக விட்டிய எனக்கு எங்கடா எல்லாம் தெரியும் ஒன்னு ஆபீஸ் பத்தி தெரியும் 2 பொண்ணுங்க பத்தி தெரியும் இத பாடா பொண்ணுங்க பத்தி உனக்கு தெரியாது நீ அவகிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆயிட்ட அவ ஒரு விஷயம் நீ எப்பவுமே மஞ்சு பத்தி இப்படிதான் பேசுவ அவங்க கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்களே தவிர அதை வச்சு இட்ஸ் வெரி ஹார்ம்லெஸ் பர்சன் யூ நோ உன்கிட்ட மஞ்சு பத்தி சொல்றது கணக்கார கிட்ட அவன் இருக்கிற பொருள் மோசம் சொல்ற மாதிரி தான் பட் she is very efficient சரி மறுபடியும் அவங்க இப்ப வேலைக்கு வந்தா நீ சேர்த்துப்பியா அவளை திருப்பி வேலை எடுத்துக்கிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல நிச்சயமா ஆனா அவங்க மறுபடியும் வேலையில சேருவாங்களாங்கிறது தான் சந்தேகம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மை டியர் மாப்பிள்ளை அவ திருப்பி வேலைக்கு ஜாயின் ஆகி 8 hours ஆச்சு கொஞ்சம் சுசிலாக்கு ஃபோன் பண்ணு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன கிடைச்சதா லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மேடம்
வேற ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணி லைன் செக் பண்ண வேண்டியதுதானே? கொடு. நம்பர் என்ன? 71961. லைன் சரியா தான் இருக்கு. நீங்க வேற ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க. ஹலோ, எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? ஹலோ, ஐம் சாரி, நான் எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியல. வாட்ஸ் யுவர் நம்பர் ப்ளீஸ்? This is 74135. I'm Arun here. I'm Manju here. Oh, hello. What a surprise. நீங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஆபீஸ்க்கு போயிருந்தேன், தியாகவை பார்த்தேன். ஓ ஓகே, நான் போனை வச்சிடுறேன். நான் ஏதோ பர்சனல் கால் பேசியிருக்கேன்னு எம்டி கோச்சுக்கு போறாரு. ஹலோ மஞ்சு, நீங்க மறுபடியும் வேலையில் சேர்ந்துட்டீங்களா? கண்டிப்பா நீங்க வேலையில் சேருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை சொல்ல தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமா, அதுக்கு என்ன? உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்னை பத்தி புரிஞ்சுக்கதான் மெட்ராஸ் வந்தீங்களா? இல்ல, வேலை வேண்டான்னு உதறி இருந்துட்டு எந்த மூஞ்சியோட வேலைக்கு போனீங்கன்னு. மூஞ்சி அவன் சார் பார்க்க போறான். போகணும்னு தோணுச்சு போயிட்டேன், இப்ப வரணும்னு தோணுச்சு சேர்ந்துக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு சேர்ந்துருக்கணும்னு சொல்றீங்களா? ஓகே, போனை வச்சிடுறேன்.